ஹாய் ஆல். இப்போ எடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா, தினமணி வந்து நவம்பர் 1 உள்ள இம்பார்ட்டண்டான மட்டும் எடுத்திருக்கேன். பெருசாக இந்த டாபிக்ஸ் பற்றியும் இல்லை. இது வந்து நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சதுப்பு நிலத்தில் வந்து கட்டுமான பணிகளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, இடைக்கால தடை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவை பற்றி எழுதியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, இந்த சதுப்பு நிலத்தில் வந்து ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா, இது வந்து மத்திய அரசு வந்து அந்த ராம்சார் தலங்களை வந்து சதுப்பு நிலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த ஏரியாலெலாம் போய் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது என்ன அப்படின்னா, சிஎம்டிஏ அப்படின்றவங்க வந்து இதுக்கு அனுமதி கொடுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எதிராக வந்து கேஸ் போட்டு நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டேட்டா மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் கூடுதலாக 1500 மெகாவாட் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பு, இது வந்து மின்வாரியம் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து 1500 மெகாவாட் மின்கலை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து செகண்ட் ஃபேஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 1500 மெகாவாட்டுக்கு எந்த பிளேஸில் வேணால் மதுரை, கோவை, திருச்சி அப்படின்ற பிளேசஸில். இப்போ 2வது கட்டமாக வந்து இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட்டே வந்து 26,000 மெகாவாட் பண்ணணும், உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது வந்து 2030க்குள்ளே வந்து 1,00,000 மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட செகண்ட் ஃபேஸாக அதில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அக்டோபர் 31 அப்போ வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களோட பிறந்த நாள். ஸோ அதை பற்றி வந்து காங்கிரஸும் பாஜகவும் நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட்டடான விஷயங்கள் வந்து நான் தினமணிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இஃப் நீட் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.